ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு. எடுத்துக்காட்டு 2.11 பார்க்கலாம். 70,004 மற்றும் 778 ஆகிய எண்களை 7ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. அதாவது இந்த ரெண்டு எண்களை 7ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 70,004 இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ 70,004 7ஆல் வகுப்படாது. அதாவது வகுத்தா உங்களுக்கு மீதி 0 கிடைக்காது. சரிங்களா? இதுக்கு பக்கத்தில் எது வகுபடும்னா 70,000 வகுபடும். அப்போ நான் 70,004 70,000 அப்படின்னு எழுதிக்க போகிறேன். சரிங்களா? இனி சர்வசமம். இப்போ இதை வகுத்தா நம்மளுக்கு 0 கிடைக்கும். பாருங்கள், 7ஆல் வகுக்கணும். 70,000 இதை 7ஆல் வகுக்க போகிறேன். 70,000ல் 7 10,000 வாட்டி இருக்குது. ஓகேங்களா? 10,000த்தையும் 7ஐயும் பெருக்குனா 70,000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு நம்பரும் சேம். அப்போ கழிச்சா 0ன்னு கிடைக்கும். பார்த்தீங்களா? மீதி 0 கிடைக்குது. இனி மீதி எழுதிக்கணும். 70,000த்தை 7ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குது? 0. அதை இங்கே எழுதிருங்க. அப்புறமாட்டு எதால் வகுக்கிறோம்? 7ஆல். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு 7 இப்படின்னு எழுதிக்கணும். எதால் வகுக்கிறோமோ அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு 7ன்னு எழுதிக்கணும். இப்போ 70,000த்துக்கு கூட எதை கூட்டுனா நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்க 70,004 கிடைக்கும்னு பார்க்கணும். எதை கூட்டினா 4 கூட்டினாலே கிடைக்கும். அப்போ எழுதிக்கலாம் 70,000 கூட்டல் 4. அடுத்த சர்வசமம். இங்கே 4 கூட்டின மாதிரி இந்த 0க்கு கூட 4 கூட்டணும். 0 கூட்டல் 4. இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு 7 கூட்டுங்க. 70,004 கூட்டினா 70,004 சர்வசமம். 0வை 4 கூட்டினா 4. அடுத்த மட்டு 7. இதோட மீனிங் என்னென்னா 70,004 7ஆல் வகுக்கும்போது மீதி 4 கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடியதான் மீதி. சரிங்களா? அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 70,004ஐ 7ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்னது? 4. சரிங்களா? இனி 778 அதுக்கு கண்டுபிடிக்கலாம். 778 7ஆல் வகுப்படாது. எது வகுபடும்னா 777 வகுப்படும். சரிங்களா? வேணா வகுத்து காமிக்கிறேன். 777 7ஆல் வகுக்கலாம். 7 7 அப்போ 0. இனி அடுத்த நம்பர் இறக்கலாம். திரும்பவும் 7 7 கழிச்சா 0. இனி அடுத்த நம்பர் 7 திரும்பவும் 7 7 கழிச்சா 0. அப்போ மீதி என்ன கிடைக்குது? 0. அப்போ இதே எடுத்துக்கலாம். 778 707 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்புறமாட்டு சர்வசமம். மீதி என்ன கிடைக்குது? 0. அதை தான் எழுதிக்கணும். 0 எதால் வகுக்கிறோம்? 7ஆல். அப்போ மட்டு 7 அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இப்போ 777க்கு கூட 1 கூட்டினா தான் கொஸ்டினில் தந்திருக்க 778 கிடைக்கும். அப்போ கூட்டலாம். 777 கூட்டல் 1 சர்வசமம். 0க்கு கூட 1 கூட்டணும். அப்புறமாட்டு மட்டு 7 கூட்டுங்க. 777ஐயும் 1ஐயும் கூட்டினா 778 சர்வசமம். 0வை 1ஐயும் கூட்டினா 1. அப்புறம் மட்டு 7. இப்போ இங்கே மீதி இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்குது? 1. அதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 778ஐ 7ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி 1. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.12 பார்க்கலாம். 15 சர்வசமம் 3 மட்டு டி என்றவாறு அமையும் டியின் மதிப்பை தீர்மானிக்க. இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 15 சர்வசமம் 3 மட்டு டி. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த சைடில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கணும். 15 இனி ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்னது இருக்கோ அதை இங்கே கொண்டு வரணும். +3 இங்கே -3 மாறும். சரிங்களா? அப்புறம் சர்வசமம். இனி ப்ராக்கெட்டில் இருந்து இந்த மட்டை நீக்கிக்கிட்டு டியை வெளியே கொண்டு வர போகிறேன். இந்த மாதிரி வெளியே கொண்டு வரும்போது பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். உங்கள் புக்கில் கேன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 15லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 12 சர்வசமம் டி இன்டூ என். இப்போ டியோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 12ஓட வகுத்திகள் தான் டியோட மதிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 12இன் வகுத்திகள் ஆவன. அதாவது 12 எந்தெந்த வாய்ப்பாடில் வருதுன்னு பார்க்கணும். பாருங்கள், 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ல் வரும், 3ல் வரும், 4ல் வரும், 6ல் வரும், 12ல் வரும். 1 12 12. அடுத்த 6 2 12. அடுத்த 3 4 12. 4 3 12. 6 2 12. 12 1 இருக்குன்னா 12. சரிங்களா? இவ்வளோ வாய்ப்பாடில் தான் வரும். இங்கே மீதி 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 விடைக்கும் அதிகமான எண் தான் எடுக்கணும். அப்போ என்ன வரும்? 4 6 12. இதுதான் நம்மளோட டியோட மதிப்பாக இருக்கும். எழுதிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு 4, 6, 12. இப்போ பாருங்கள், 15 4ஆல் வகுங்க. 15 4ஆல் வகுங்க. 15ல் 4 3 வாட்டி இருக்குது. 4 3 12 கழிச்சா 3 கிடைக்கும். மீதி என்னது? 3. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க மீதி.
இந்த 3 எண்களால் 15 வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி 3 தான் கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். எடுத்துக்காட்டு 2.13 பார்க்கலாம். பின்வருவனவற்றிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்சம் மிகை எக்ஸை காண்க. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, தீர்வு 2 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 67 கூட்டல் எக்ஸ் சர்வசமம் 1 மட்டு 4. சரிங்களா? இப்போ இந்த சைடில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடணும். 67 கூட்டல் எக்ஸு. இனி அங்கே ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்னதுக்கு 1, அதை இங்கே கொண்டு வந்துடணும். +1 இங்கே வந்துன்னா -1 மாறும். அப்புறம் சர்வசமம். இனி 4 வெளியே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வெளியே எடுத்த உடனே பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இனி கழிக்கலாம். 67லேருந்து 1 கழிச்சா 66. பாக்கி என்னது இருக்குது? +x சர்வசமம் 4 × n. இப்போ இதோட மீனிங் என்னன்னா 66 கூட எதை கூட்டுனா அது 4ஆல் வகுபடும். அதாவது வகுத்தா மீதி 0 கிடைக்கணும். ஓகேங்களா? அதை கண்டுபிடிக்க 66 4ஆல் வகுத்துருங்க. 66 4. இப்போ 6ல் 4 ஒரு வாட்டி தான் இருக்குது. 1 4 4 கழிச்சா 2 கிடைக்கும். இனி அடுத்த நம்பரை இறக்கலாம். 26ல் 4 6 வாட்டி இருக்குது. 6 4 24 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். இப்போ மீதி என்ன கிடைக்குது? 2. இதை 66 கூட கூட்டினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4ஆல் வகுபடும். அதாவது மீதி 0 கிடைக்கும். எழுதிக்கலாம். 66 கூட்டல் மீதி 2 கிடைக்குது. சர்வசமம் 4 × n. வேணா வகுத்து பார்க்கலாம். 66ஐயும் 2ஐயும் கூட்டினா 68. 4ஆல் வகுக்கலாம். 6ல் 4 ஒரு வாட்டி. 1 4 4 கழிச்சா 2. அடுத்த நம்பரை இறக்கலாம். 28ல் 4 7 வாட்டி. 7 4 28 கழிச்சா 0. பார்த்தீங்களா? மீதி 0 வந்துடுச்சு. இப்போ எக்ஸோடைய பிளேஸில் என்னது இருக்குது? 2. அப்போ எக்ஸோட மதிப்பு 2 எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 2 ஆகும். ஓகேங்களா? இனி செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். 98 சர்வசமம் எக்ஸ் கூட்டல் 4 அப்புறவு மட்டு 5. ஓகே, இப்போ இந்த சைடில் என்னது இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். 98 அப்புறவு ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை இங்கே கொண்டு வரணும். ப்ளஸ் மதிப்பு இங்கே வந்துன்னா மைனஸ் ஆகிடும். இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கனால ஃபஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கூட்டல் 4. அடுத்த சர்வசமம் 5 வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இனி 98 இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். இந்த மாதிரி பெருக்கும்போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும். ஓகே, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக மாறும். +4 -4 ஆகிடும். சர்வசமம் 5 × n. இப்போ கழிக்கலாம். 98லேருந்து 4 கழிச்சா 94. இனி பாக்கி என்னது இருக்குது? -x சர்வசமம் 5 × n. இதோட மீனிங் 94லேருந்து எதை கழிச்சா அது 5ஆல் வகுபடும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 94 5ஆல் ஃபஸ்ட்டு வகுங்க. 94 5. 9ல் 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. 1 5 5 கழிச்சா 4. இனி 4 இறக்கலாம். 44ல் 5 8 வாட்டி இருக்குது. 8 5 40 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. அப்போ 94லேருந்து 4 கழிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5ஆல் வகுபடும். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம். 94 - 4 சர்வசமம் 5 × n. வேணா வகுத்து காமிக்கிறேன். 94லேருந்து 4 கழிச்சா என்ன கிடைக்கும்? 90. இப்போ இதை 5ஆல் வகுக்கலாம். 9ல் 5 ஒரு வாட்டி தான். 1 5 5 கழிச்சா 4. அடுத்த 0 இறக்கலாம். 40ல் 5 8 வாட்டி இருக்குது. 8 5 40 கழிச்சா 0. மீதி 0 வந்துடுச்சு. சரிங்களா? அப்போ இப்போ எக்ஸோடைய பிளேஸில் என்னது இருக்குது? 4. அதனால எக்ஸோட மதிப்பு 4. ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 4 ஆகும். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.